அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி பூத்தரைக்குழு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆந்திராவில் செய்கிற ஒரு ஸ்வீட். இது செய்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி. இந்த புது அரிசியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பாலிஷ் பண்ணாத, அதாவது வழவழன்னு இல்லாமல் தீட்டாத அரிசியாகவும் இருக்கணும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 5 மணி நேரம் ஊறிட்டு இந்த ஊறின அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா வழவழன்னு அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். மிக்சியில் போட்டு அரைச்சா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு வராது. தண்ணியை இப்போ நல்லா வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைக்கணும். முதல்ல இப்போ நான் இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ கொஞ்ச நேரம் இதை அரைபட விட்டுறலாம். இப்போ கொஞ்ச நேரம் அரைஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கணும் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொரகொரப்பு தெரியுது நம்மளுக்கு அதில். அதனால் இன்னும் கொஞ்சம் இதை அரைபட விடுவோம். இப்போ நல்லா அரைபட்டுட்டு இப்போ கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு கையில் எந்த திரியாகவும் தெரியக்கூடாது. கிரைண்டர்லேருந்து வலித்த மாவை வந்து இதுமாதிரி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ திக்காக. அப்புறம் கிரைண்டர் அளவுன தண்ணியை ஒரு டம்ளரில் வச்சுருக்கேன். ஒரு தட்டில் காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய், தோசைக்கல்லை வந்து பூசுறதுக்காக ஒரு துணி. அப்புறம் இந்த தோசைக்கல்லை வந்து விளிம்பே இல்லை, நான்ஸ்டிக் தோசைக்கல். அடியில் கேஸ் அடுப்பு, 2 சைடு செங்கல் வச்சுருக்கேன். ஏன்னா ஹீட்டு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிப்போம். இதை இப்போ தாம்பாளத்தில் ஊற்றிக்கலாம், ஒரு 3லேருந்து 4 கரண்டி. அதே மாதிரி துணியும் ஈரம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நம்ம துணியை நனைச்சிப்போம். இதை மாதிரி துணியை நனைச்சிக்கிறனால மாவில் உள்ள தண்ணியை வந்து துணி இழுக்காது. நல்லா உதறிட்டு 2 சைடும் பரட்டி எடுத்துக்கலாம் மாவை. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்துருவோம், மாவு எப்படி திக்காக இருக்கா, பேப்பர் திக்காக வருதா மெல்லிசாக வருதான்னு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிப்போம். தோசைக்கல் வந்து சூடானோடனே நான் சும்மா லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா தொடச்சிக்கிறேன் முதல்ல அதை. அதுக்கப்புறமா எண்ணெயை தொட்டு கல் ஃபுல்லாக நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ மாவில் நல்லா 2 சைடும் துணியை டிப் பண்ணிவிட்டு ஒரு நூல் இருக்குது, அதை நான் உருவி எடுத்துட்றேன். ஏன்னா நூல் இருந்தால் அப்படியே கோடு கூட விழும், உருட்டிட்டு வரும் மாவு. இப்போ தோசைக்கல்லை சூடானோடனே தோசைக்கல்லை போட்டு சட்டுன்னு இழுத்தணும். அடுப்பை கொஞ்சம் ஹீட் அதிகமாக வச்சு வேக விடணும்.
இப்போ வேக ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா மூலையில் ஒரு சைடு அப்படியே மேலே கிளம்ப ஆரம்பிக்குது, தோசைக்கல்லேருந்து தனியாக வருது. ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா தோசைக்கல்லை முன்னாடி பின்னாடி இழுத்து நல்லா வேக விடுறேன். இது ஃபுல்லாக வெந்தோடனே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் பேப்பராக. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். இந்த ரைஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் மாதிரி நல்லா துணியை மாவில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தோசைக்கல்லை போட்டு ஒரு இழு இழுத்துருவோம். இது வெந்தோடனே தனியாக தோசைக்கல்லேருந்து வந்துடும். இந்த ரைஸ் பேப்பரை வந்து நான் முதல்ல ஒரு சாதாரண பானையில் ஓட்டை போட்டுட்டு அது கேஸ் அடுப்பு மேலே வச்சு செஞ்சு பார்த்தேன். அப்போ வந்து பானை வந்து சாதாரண பானை மேலே வந்து வழவழன்னு இல்லாதனால அப்படியே ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. இப்போ வந்து இந்த பேப்பர் நல்லா எடுபட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது நான்ஸ்டிக் தோசைக்கல்ல செஞ்சு பார்த்தேன். இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்ல வந்து விளிம்பு இருக்கும், அதில் வந்து அந்த துணி பட்டு பட்டு அது உருட்டிக்கிட்டு, அதனால் அதுவும் சரியாக வரலை. கடைசியாக தான் வந்து இதுமாரி ஒரு பெரிய நான்ஸ்டிக் தோசைக்கல் இருந்தது, இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஓரளவு பர்ஃபெக்டாக வந்துட்டு. அதோடு இல்லாமல் மாவோட பதம் தான் இதுக்கு முக்கியம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் திக்காக இருந்தாலோ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலோ ஒழுங்காக எடுபட வராது, அப்படியே உடஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் அரிசிங்கிறது நல்லா பிசுக்குள்ள அரிசியாக இருந்தோம்னா நல்லா வரும். பிசுக்கில்லாத அரிசியாக இருந்ததுன்னா ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். எவ்வளோ நம்ம செஞ்சாலுமே உடஞ்சி போயிடும், தூள் தூளாக போயிடும். ஹீட் அதிகமாக இருந்தாலுமே நடுவில் வந்து வெடிப்பாக ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இது ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அடுப்பை வந்து நம்ம தரையில் வச்சுட்டு நம்ம ஒரு பலாக்கட்டையில் உட்காந்து செய்யும்போது நல்ல கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இழுக்கும் போது நம்மளுக்கு துணியை போட்டு ஈஸியாகவும் இழுக்கலாம். நம்ம வந்து கேஸ் மேலே வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பின்னாடி அடிக்கும், நம்ம ட்ரெஸ்ஸு மேலே அடிக்கும், க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் வந்து ஈஸி க்ளீனிங். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் செய்யலாம். ஃபஸ்ட் டைமாக நான் அந்த மாவை போட்டு இழுக்கும்போது ஸ்லோவாக இழுத்துட்டேன். அது என்ன ஆகிட்டா உருட்டிட்டு துணி ஃபுல்லாக அந்த மாவு உருண்டையாக ஒட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் மாவு ஃபுல்லாகவும் அப்படியே வெந்து மாவு சின்ன பீஸாக இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் திரும்பி வடிகட்டி திரும்பி செய்யும்போது நிறையா ஃபெயிலியர்ஸ் அதிகமாக இருந்தது. இதை ஏன் நான் இவ்வளோ கதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. எனக்கு நிறைய தடவை இதை ட்ரை பண்ணனால எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லாவும் வரலாம். இந்த மாவை நல்லா அந்த துணியில் டிப் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்மளுக்கு செய்யும்போது பர்ஃபெக்டாக ஓரளவு வந்துடும் நம்மளுக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ரைஸ் பேப்பரை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, நான் ட்ரை பண்ணதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அரிசியை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இழுக்கிற விதம் இருக்குது, மாவோட கன்சிஸ்டன்சி இருக்குது, இந்த ஹீட்டு வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்தாலே ஓரளவு இதை மாதிரி வந்துடும். ரைஸ் பேப்பர் பண்ணியாச்சு. அடுத்தது உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பிஸ்தா முந்திரி குறன்னு பவுட்ரு பண்ணியாச்சு. அதே மாதிரி பாதாமையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். சுகரை ஃபைன் பவுட்ராக பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இப்போ வந்து நான் பாதாமையும் முந்திரி ஏற்கனவே நான் பொடி பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிஸ்தாவையும் போட்டு கொஞ்சம் பெருசாக உடச்சிக்க போகிறேன். இப்போ பூத்தரைக்குழு ரெடி பண்ணிடலாம். இந்த ரைஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி சுகர் பவுடர் பிஸ்தா வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நல்லா தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். அப்போ தான் மடிக்க நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறமா இதில் நெய் ஊற்றிக்கலாம். ரைஸ் பேப்பர் மேலே இதை மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நெய் ஊற்றிப்போம்.
அப்புறம் இது மேலே சுகர் பவுடரை எல்லா இடமும் படுற மாதிரி தூவி விட்டுக்கிறேன். நான் வந்து வடிகட்டியில் போட்டு நான் செய்கிறேன். நம்ம கையால் கூட நல்லா கையால் எடுத்து எல்லா இடமும் படுற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததாக பிஸ்தாவை வச்சுக்கலாம் சென்டரில். ஏன்னா வெளியில் வந்து க்ரீன் கலராக நம்மளுக்கு தெரியும், அதுக்காக நான் பிஸ்தா வைக்கிறேன். அதுக்கப்புறமா முந்திரி பவுடரை தூவி விட்டுக்கலாம் எல்லா இடமும். அப்புறம் பாதாம் பவுடரை தூவி விட்டுக்கலாம், அதாவது கொர கொரன்னு உடைச்ச பாதாமை. அடுத்ததாக 2 சைடையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி உள்ளே இதை மாதிரி மடித்து விட்டுட்டு கீழேருந்து உள் சைடு மடிச்சுப்போம். அதே மாதிரி மேலேருந்தும் உள் சைடு மடிச்சுட்டு இதை மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். இதை அவ்வளோதான். இது பேர் தான் பூத்தரேகு. இன்னொன்று அதே மாதிரி செய்யலாம். 2 சைடும் மடித்து விட்டுக்கலாம். 2 ஷீட் வச்சு மடிக்கிறேன், ஏன்னா மெல்லிசாக இருக்கனால. இது மேலே இன்னும் கொஞ்சம் சுகர் பவுடரை தூவிக்கிறேன். கீழேருந்து மடிச்சுக்கலாம். அதே மாதிரி மேலேருந்தும் மடித்து சென்டரில் வச்சிடலாம். அப்புறம் இந்த சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணி அந்த சைட்லேருந்து க்ளோஸ் பண்ணி மடிச்சிட்டோம்னா சூப்பரான அழகான பூத்தரேகு ரெடி ஆகிட்டு. இந்த பூத்தரேகு பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது, ஆனால் ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா அதுக்கான சாதனங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு பீஸ் வச்சுருக்கேன், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் இந்த சுகர் வந்து ஊற ஊற நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.